சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருமா, முக்கியமா அஜித் சாரை பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் தெரியுமான்ட்டு நிறைய ரொம்ப ஆவலா இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தாங்க, அதை தொடர்ந்து அஜித் அவர்கள் மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. வீட்டுக்கு போயிட்டாருங்க. நேற்று நைட்டு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் இருந்திருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே அவங்களோட ஃபேன்ஸுக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் தான். அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கார் ஏகே அவர்கள். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவருக்கு ஏர்போர்ட்ல கூட்ட நெரிசல், அதனால காலில் சின்ன காயம் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் அவர் ரேஸில் கலந்துக்கணும், அதனால வழக்கமா பண்ணக்கூடிய உடல் பரிசோதனை தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்னவா இருக்கட்டும், அஜித் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இந்த தல தரிசனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ஸ்க்ரீன்ல கிடைச்சா போதும், அவர் ஆஹா ஓஹோன்லாம் நடிக்க வேணாம், வந்தாலே போதும், நாங்கள் அவரை பார்த்தாலே போதும்னு ரசிகர்கள் இருந்தாங்க. மீடியாக்கள் எல்லாருக்குமே எல்லாமே ஒரு வருத்தம்னா, அசலுக்கு அப்புறம் எங்களை சந்திக்கவே இல்லை, நம்மளை மீட் பண்ணுறதே இல்லை, நிறைய விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டாரு, எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இருந்தாங்கல்ல. நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுது கோவப்பட்டார். அவர் ஆரம்பத்தில் ஒரு படம் ஒரு சீன் இருக்கும், அதில் மாசா இருப்பார். வீரம்ல ஒரு சீன் இருக்கும், அதில் மாசா இருப்பார். குட் பேட் அக்லியில் அவர் ரியல் லைஃப்லேயே அப்படிதான் அப்படின்றத சின்ன சாம்பிள் அந்த ஏர்போர்ட்டில் கூட்ட நெரிசல் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஏகே அவர்களை டச் பண்ணிடுவாங்க, டக்குன்னு திரும்பி பார்ப்பார். அதை பிஜிஎம் போட்டு ஆரம்பம் பிஜிஎம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலாகவே அவர் அப்படி தாங்க வாழ்கிறாரு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கட்டும், இந்த அவார்டு கிடைச்சதுக்காக, இந்த விருது வாங்குறப்போ நிறைய விஷயங்கள் அவர் நினச்சது பேசியிருந்துருக்கலாம். நான் இன்னும் நிறையா பண்ணுவேன், நிறையா பண்ண போகிறேன் அப்படின்லாம் பேசியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இது எல்லாமே என் மனைவிக்கு சேரும், மனைவியால் தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு, என் ஃபேமிலி அவ்வளோ முக்கியம், அவங்களால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றத எந்த மனுஷன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதை தான் எல்லாருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி அவ்வளோ தூரம் பார்க்குறாரு அவர். ஏங்க ஆரம்பத்தில் இந்த ஏகே பற்றி நிஜமாக சொல்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சீனியர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷன் சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார், அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து, அதுலேயும் சிகரெட் இருக்குது. இந்த இடத்துல அதை சொல்ல நினைக்கிறேன், ஆனால் அது இன்னும் வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அதெல்லாம் பேசும்பொழுது கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு பயம் இருக்காது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்லாம் கூட இருக்காது. இன்றைக்கி என்ன, அதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டமாக அவருக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது. அந்த இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனு, படம் வெற்றி இருக்குது, தோல்வி இருக்குது, கல்யாணம் பண்ணுறாரு, ஷாலினியோட ஒரு ட்ராவலு, ஷாலினி தான் அவர் ஒரு மனுஷனாவே மாற்றினதே ஷாலினி தான் அப்படின்றாரு. இதெல்லாம் பெரிய வார்த்தை, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தன்னோட கணவருக்காக பயங்கரமான பீக்கில் இருந்த ஷாலினி அவர்கள் நான் நடிக்கவே மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் திரைத்துறையினருக்கு. அப்போ அவங்க அந்த முடிவை எவ்வளோ தூரம் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பாங்க. அஜித் அவர்கள் இப்போ அதை இந்த அவார்டு நான் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன், எனக்கு வர எல்லா பேரும் புகழும் என் மனைவிக்கு தான் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அவருக்கு ஒவ்வொரு கட்டமாக எல்லாமே கற்றுக் கொடுக்குது இந்த உலகம். ரியல் லைஃப்பில் அவர் குட் பேட் அக்லியாலாம் இருந்திருக்காரு. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபேமிலிக்காக இருக்கார்ல, குட் பேட் அக்லியில் வர கண்டென்ட் தான் அவருதுன்னே வச்சுக்கங்களேன். ஸோ ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கார், பேஷனுக்காகவும் ஓடுறாரு, ஃபேன்ஸுக்காகவும் ஓடுறாரு, ஃபேமிலிக்காகவும் இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இந்த அவார்டு அது கொடுத்ததில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது அந்த ஏர்போர்ட்டில் அவர் கொடுத்த பைட்டு. ஷாலினி அவர்கள் இதுக்கு முன்னாடி நேரு ஸ்டேடியமில் ஒரு பைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே, நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏகே அவர்களே பேசியிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. சீக்கிரமாக லைவாக சந்திப்போம் அப்படின்ட்டு இருக்கு. மீடியாக்கள் அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது நேரில் சந்திக்கலான்றாருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்பா இந்த டைம்லேயாவது நம்ம இங்கே இருக்கமே, மீடியாவில் இருக்கமே, நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அசலுக்கு அப்புறம் சந்திக்கலையும் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவர் எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தார். சினிமா பிரபலங்களே வேணாம், எனக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய யாரும் வேணான்னு ஒதுங்கி இருந்தார். ஆனால் அந்த சினிமா அவரை விடலை, ரசிகர்கள் அவரை விடலை. அப்போ மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ண போறேன்னு இருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது யார் யாருக்குன்னா ஃபேமிலிக்கும் ஃபேன்ஸுக்கும். இது போதும்ல, அவர் சொல்றக்கூடிய விஷயங்கள் என்ன, என் ஃபேன்ஸை டிசிப்ளினாக இருக்கணும், அது யார்ட்டையாவது இருக்குமா அது. ஸோ அவ்வளோ தூரம் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரசிகர்களுக்காக கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவார். அவங்களால தான் நான் இந்த அவார்டு வாங்கினேன், அப்போ அவங்களுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணும், சீக்கிரமாக நான் சந்திக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ஏகே அவர்களை சந்திக்க போகிறோம்.
அந்த ஒரு தருணம் எப்போ வருன்றதுக்காக தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நினைச்சு பாருங்களேன், அதே கோட் சூட்டோட தான் இருக்க போறாரு, அதுல இருந்து மாற்றமும் இல்லை. கோட் சூட்டோட வந்து நின்றுட்டு ஒரே ஒரு போட்டோ ஷூட் பத்திக்கும். எதுவுமே வேணாம், மாநாடு வேண்டாம், நீ அப்பப்போ வந்து தலையை காட்டுறது வேணாம், எதுவுமே வேணாம். இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்று. எனக்கு தெரிஞ்சு நடுவில் ராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நீங்க யாரு எந்த நடிகர்களும் கூடாத கூட்டம் அஜித் கூடனா கூடும் அப்படின்னு. சின்ன சாம்பிள் தான் திருச்சின்றது நம்மளும் பல முறை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொல்றேன், அந்த மனுஷன் அந்த முடிவை எடுத்துட்டாருன்னா வைங்களேன் வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இறங்கி பேசுறோன்னு கூட வச்சுக்கங்களேன். ஏன்னா எல்லா நடிகர்களும் நம்ம பாக்குறோங்க, இவர் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயமா இருக்காருல்ல. ஸோ அதுதான் கண்டிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு அஜித் சாரோட பர்த்டே. ஸோ ஷாலினி மேம் என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெருசா எல்லாருக்குமே தோணி இருக்கும். ஏன்னா அவங்க ஷாலினி மேம் தொடர்ந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில கடைசி வருடம், அதாவது 2024 வந்து ரொம்பவே ஒரு அழகான பைக்கை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்குமே கிட்டத்தட்ட 28 லட்சத்துக்கு மேலேயாம். அந்த பைக்கோட போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாஸ்ல வைரல் ஆகுது. சும்மாவே வந்து 2005 வந்து அஜித் சாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் ஒரு சட்டை போட்டேன்னா அந்த சட்டையை வந்து 10 பேர் போடுறான், அதே மாதிரி நான் ஒரு மரக்கண்ணை நடுறேன், இதை பார்த்து ஒரு 100 பேர் நட்டாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ட்டு இனி எல்லாரும் இந்த பைக் வாங்குறதுல ஆவல் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டின பைக்கே வச்சிருக்காருங்க அவரு. அந்த அவர் போட்டிருக்க அந்த சொல்றேன், அந்த ஜாக்கெட்டே வந்து அந்த ரேஸ்ல போடுறதே வந்து 1 lakh 2 lakh சம்திங் ஏதோ ஒன்று அப்படின்றப்ப இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஷாலினிக்கா ஏங்க மறுபடியும் அங்கதான் வந்து நிக்கிறோம். நம்ம ஷாலினிக்காக தான் இந்த பிறவியை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு கூட எடுத்துக்கங்க. இதுதான் எக்ஸ்ட்ரீம் வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டேடியம் என்னைக்காவது இத்தனை வருஷம் 18 வருஷமா IPL நடக்குது, ஒரு நாள் அந்த மனுஷன் வந்திருப்பாரா? ஷாலினி வெட்டிங் ஆனிவர்சரி நீங்க வாங்க நாங்க போறோம் அப்படின்றப்ப அங்க போய் உட்காந்துருக்காருங்க. எப்படி இருக்கலாம் கூட நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா நம்ம கிட்ட கூட. அதுதான் சொல்றேன், அதுக்கு மேல என்ன வேணும்? ஷாலினிக்காக எல்லாம் பண்றாங்க, ஷாலினி அவருக்காக எல்லாமே பண்றாங்க. ஸோ அதான் சொல்றேன், கஷ்ட காலத்துல இந்த பரமசிவன் ஒரு சில ஆஞ்சநேயர் அந்த மாதிரியான காலகட்டத்துல இல்லை, அந்த மனுஷி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த மனுஷன் கிடையாது. ஏன்னா இவர் ரொம்ப கோவப்பட்டா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்படுதான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிட்டாருன்னா நீங்க என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ற கூடியவர் தான் AK அவர்கள். ஸோ அதனால ஷாலினியும் வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்ன. ஸோ May 1 எப்பவுமே அவருக்கு ஸ்பெஷல் தான், தன்னோட ஃபேமிலியோட எப்பவுமே செலிப்ரேட் பண்ணக்கூடியவர் தான். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் அமைஞ்சிருக்கு. நீங்க சொன்னீங்க பைக் அப்படின்ட்டு, பைக்கை தாண்டின ஒரு கிஃப்டா ஃபேமிலியோட சென்னையில இருக்காருல்ல, அதுவே பெரிய கிஃப்ட் தானே. கண்டிப்பா. அதே மாதிரி May 1னா இன்னைக்கு ஒரு 3 படங்கள் வந்திருக்கு. முக்கியமா ரொம்ப பேசக்கூடிய படம் அப்படின்னா ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியும். ரெட்ரோ பத்தி நிறைய விமர்சனங்கள் காலையில இருந்தே முன்னெடுத்து வைக்கிறாங்க. உண்மையாவே ரெட்ரோ வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். முக்கியமா கங்குவா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் இந்த படமும் ஒரு கம்பேக் ஃபிலிமா அமையுமா அப்படின்ட்டுமே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்களே. ஏன்னா தியேட்ரிக்கல் வைஸ் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுமே கிடைக்கல. ரெட்ரோ படம் உண்மையாவே அதுக்கு வர்த் தானா? இல்ல May 1க்கு எப்பவுமே AK ரசிகர்கள் தான் ரெடி ஆவாங்க. என்னடா சூர்யா ரசிகர்கள் ரெடி ஆறாங்களே அப்படின்னா. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் கங்குவா ரிலீஸ் ஆனதுப்ப பேசணும், ஏன் அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கணும், அதெல்லாம் எல்லாமே ஒரு ட்ரை பண்றதானே அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, கார்த்திக் சுப்பராஜோட இணைஞ்சிட்டாரு. ஆனா அந்த ரிசல்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி படத்தை ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல வரவேற்பு. காலையில எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல். சூர்யா அவர்கள் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. ஓகே, எல்லா தேட்டருமே ஃபுல்லா இருக்கு, நம்ம இதுதான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒரு விஷயம். படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, காலைல முதல் காட்சியை நம்ம போய் பார்க்க முடிஞ்சுது. அவரோட டைரக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது XX, அதாவது ஜிகிர்தான XX முடிச்சு நேராக இங்கே வர சூர்யாவோட இணையறாரு அப்படின்றப்போ எனக்கு பாதி ஃப்ரேம்ல நான் சூர்யாவே பார்க்கல. சூர்யா அந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப் மேலே தான் வந்தாருன்னே நான் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு தெரியுறாருங்க. ஆனால் எந்த கேரக்டர் பண்ணாலும் எந்த விஷயங்கள் பண்ணாலும் அவருக்காக அவர் நோக்கி தான், அவர் வச்சு தான் எழுதுறேன்னு சொல்லி நிறைய இடங்களில் கார்த்திக் சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் என் கண் முன்னாடி நான் இன்னைக்கு பார்த்தேன். அதுவும் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அப்படியே தலைவர் பேட்டை படத்தில் போட்டிருப்பார்ல அப்படியே இருந்துச்சு. ஆமா, அப்போ அவ்வளோ அது இந்த மனுஷன் சொல்றேன்னே, எப்படி ஆதிக்கு வந்து ஒரு AKவோ, நெல்சனுக்கு வந்து விஜய் அவர்களோ, அதுக்கப்புறம் நம்ம லோக்கிக்கு வந்து கமல் சார் அவர்களோ, அதை விட எக்ஸ்ட்ரீம் அடிக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பார்க்க முடிஞ்சு. என்ன கதை அப்படின்னு வந்துருவோம். ரெட்ரோவில் வந்து என்னன்னா, யாருன்னே தெரியாத ஒரு மகனை ஒரு ஃபேமிலி எடுத்து வளர்க்குறாங்க, அதுவும் ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி. அந்த மகன் வளரும் பொழுது எப்படி வளருவாப்புல, அது ரியல் ஃபேமிலியோட இணைஞ்சாரா, அது இல்லாமல் நடுவில் ஒரு காதல் ட்ராக் வேறு, அந்த காதலியை கைப்பிடிச்சு அந்த ஃபேமிலியோட இணைஞ்சாரா இணையிலையா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதைன்னு எடுத்துக்கங்க. இதில் எப்பவுமே அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளேல, ஒரு டைலாக்ல எங்கேயா ஒரு இந்த ஹியூமர், இந்த ஜிகிர்தண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹியூமராக இருக்கும் அப்படின்னா, அந்த வேட்டையாடு விளையாடுக்கு CD எடுத்துகிட்டு போயிடுவாப்புல, எதுவுமே இருக்காது. ஃபேமிலியிலலாம் உட்காந்துட்டு அந்த CD போட போவாங்க, அவர் ஒடியார மாதிரி இருக்கும்.
ஒரு ரியாக்ஷன் தான், ஃபேமிலியே சேர்ந்து காரி துப்புற மாதிரி ஒரு ரியாக்ஷன், அதுக்கு பயங்கரமா சிரிப்பாங்க. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அது நம்மளை சிரிக்க வச்சார். முடிச்சு வரும்பொழுது இங்க எல்லாருமே சிரிப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ன்னு வரும்பொழுது லாரன்ஸும் எஸ்.ஜே. சூர்யாவும் பயங்கரமா கலக்கியிருப்பாங்க, போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம அப்பப்போ சிரிக்க வைப்பாங்க, அப்போ நம்ம சிரிச்சிருக்கோம். இந்த படத்துல சிரிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல நடிச்சவங்களும் சிரிக்கணும், நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு ஆக்ஷன் பின்னிருக்காரு. ஸோ அதான் எழுதுறது எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு யோசிச்சு தான் எழுதியிருக்காரு. பட் சூர்யா அப்படின்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கலாமா, சூர்யாக்கான விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா அவர் வந்து மனுஷன் 6 பேக் போட, ஆல்ரெடி 6 பேக் தான், ஒரு மெனக்கெடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை டபுள் மடங்கா போடக்கூடியவர் தான் சூர்யா அவர்கள். சினி இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் விக்ரம் அவர்கள் எவ்வளவு தூரம் தன்னோட உடலை வறுக்கிறாரோ அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் என்ன கேட்டாலும் பண்ணக்கூடியவர். அவரோட பங்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்காக ஃபைட்டுக்காக நிறைய கத்திருக்காரு. நிறையலாம் அப்படியே இதெல்லாம் வச்சு சொல்லிட்டு அடிக்கிறாரா, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. கங்குவான ஒரு படம், அதுலேயும் அவரோட எஃபர்ட் நம்ம பாராட்ட முடிஞ்சது. சார் இங்கே வாங்க, நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இதை தூக்குறீங்க, அதை வெயிட்டு தூக்குறீங்க, அப்படி நடக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே அந்த மனுஷன் என்னென்ன வேஷம் போட முடியும் போட்டார். அதை தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. இதில் வந்து சின்னதாக இதை ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் கெட்டப்பில் வருவார், அதில் வந்து எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு டாக்டராக வருவார். அதில் அந்த ஜோக்கர் மாதிரி போடுற பொழுது தப்பு சொல்ல முடியாது, அந்த வேஷம்லாம் போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஹீரோஸாக இருந்தால் இதை நான் தவிர்த்திடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். சூர்யா அவர்கள் நான் போடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போடுறாருல. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், எனக்கு ஜோஜிலாம் பயங்கரமான, அந்த மனுஷனோட படங்கள் ஆரம்பத்திலாம் பார்த்துல நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீ மலையாள இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கியா, இது மாதிரி ஒரு நடிகரை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு. அங்கிருந்து வர்றது எல்லாமே தங்க முட்டையிடுற வாத்துக்கள் தான். அங்கிருந்து ஒரு 2 நடிகர்கள் மேலே வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜோஜிலாம் பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி கெத்தா, அவரோட படங்கள் பார்த்துட்டீங்கனாலே எவ்வளோ கெத்தா இருக்கும், அதே தான் இதையும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூஜா ஹெக்டேலாம் வந்து இவ்வளோ அழகா யாரையாலும் காட்ட முடியுமா. ரெட்ரோ சாங்ஸ் இதுலேயும் வந்திருக்கு. ரெட்ரோ படத்தில் ரெட்ரோ சாங் இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி பழைய பாடல் ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் இருக்கட்டுமே, சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. கூட நடிச்சிருக்க நடிகர்கள் நாசர் அவர்களா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாலுமே கூட இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா இவங்க 2 பேரும் தவிர்த்து ஒருத்தர் உட்காந்து செதுக்கிருக்கு. யாருன்னா சந்தோஷ் நாராயண் அவர்கள். ஏன்னா 2 மணி நேரம் 48 நிமிஷம் அப்படின்றத ஒருத்த மனுஷன் நின்று கூட்டு போறான்பா. சின்ன சின்ன இடங்கள்ல அவருக்கு கொஞ்சம் லைட்டா தொய்வு இருந்திருக்குமான்னு தெரியல, ஆனா நம்மளுக்கு எங்கேயுமே அவர் உட்கார வைக்கல. சனாவோட பாடல்கள் ஆரம்பத்தில் 2 பாடல்கள் உடனே அடுத்தடுத்து வந்தாலுமே கூட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அந்த மனுஷன் தான் நம்மளை உட்கார வைக்கிறாரு. நல்லா இருக்கு. சனா சூப்பரா இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெட்ரோ சூர்யா ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு விருந்துனே இந்த இடத்துல நான் சொல்லுவேன். ரெட்ரோன்னு நம்ம பேசும்போது ஹிட் 3யும் ரிலீஸ் ஆயிருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரிலீஸ் ஆயிருக்கு. சீக்கிரமா நான் முடிச்சுக்கிறேன், ஆனால் இது தனியாகவே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி, புது பையன், ரொம்ப யங்ஸ்டர், ஒரு டைரக்ட் பண்றாப்புல ஒரு படத்தை. சசிகுமார், சிம்ரன் பெரிய ஜாமான்கள் நடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னா, அயோத்தி பார்த்திருப்பீங்க, நந்தன் பார்த்திருப்பீங்க, சசிகுமார். அதை தாண்டின ஒரு படமா டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு அகதியா வரக்கூடியவங்க நம்ம ஊர்ல வந்து எப்படி அவங்க வந்து சர்வே பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரீட்ல குடியிருக்காங்க, அந்த 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 அங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட எப்படி பழகுறாங்க, இவங்க அவங்கள வெறுக்கிறாங்களா, இவங்களை அரவணைச்சிக்கிறாங்களா, அப்படிதான் இந்த படத்தோட கதை. இதுல வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்காகவே நீங்க படத்தை 2 முறை பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு படமா டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ ரெட்ரோவா டூரிஸ்ட் ஃபேமிலியா ஹிட் 3 அப்படின்னு பார்த்தா 3மே இந்த லீவுக்கு கரெக்டான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. மே 1 வியாழக்கிழமை, ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிச்ச நாள், ஏகேக்கே பிடிச்ச நாள் வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் இருக்குல்ல. 3 படத்தையும் ஒவ்வொரு நாள் பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப அழகான ஒரு டிராவலா இருக்கும், ஒரு ஜேர்னியா இருக்கும். அந்த ஒரு ரைடே பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம சூர்யா அவர்கள் எப்படி சொல்றது, இந்த ரோலெக்ஸ் இருக்கார்ல, ரோலெக்ஸ் வந்து முழு நீள படமா வந்து எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவ்வளோ ஹைப்லாம் வேணாம். கார்த்திக் சுப்ராஜ் நம்பி, கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், சூர்யாவுக்கு செகண்ட் ஹாஃப், அப்படி நீங்க டிராவல் பண்ணுங்க. இந்த ரெட்ரோ உங்களுக்கு பிடிச்சிடும். ஹிட் 3 ஒரு கேங்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும், கூட ஹியூமர் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ 3 படமும் மக்களுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு நம்ம நம்பலாம்.